கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல ஜெப நாட்களிலே வெளிப்படுத்தின விசேஷத்தை தொடர்ந்து நம்ம தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்கிறார். ஸ்தோத்திரம். கேட்கிறவர்களுக்கு அது பிரயோஜனம் உண்டாகட்டும். இந்த 12வது அதிகாரம் உபத்திரவ காலத்தில் 7 ஆண்டுகள் உபத்திரம் என்று நமக்கு தெரியும். அதில் முதல் 3.5 ஆண்டுகள் முடிவுற்று 2வது 3.5 ஆண்டு துவங்குகிற அதிகாரம் தான் இந்த 12வது அதிகாரம். ஸோ இந்த 12ஆம் அதிகாரத்திலிருந்து மகா உபத்திரவ காலம் ஆரம்பிக்கிறது. ஸ்தோத்திரம். இந்த மகா உபத்திரவ காலத்தில் முதலாவது சாத்தான் யாரோடு யுத்தம் பண்ணுகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் சபையோடு தான் யுத்தம் பண்ணுவான். இன்றைக்கும் சத்துரு யார்கிட்ட தான் யுத்தம் பண்ணுறான்? சபையோடு தான் யுத்தம் பண்ணிகிட்டு இருக்கிறான். ஏன் அப்படின்னா, சபை தேவனுடைய சரீரம். தேவனுடைய சரீரத்தோடு தான் அவனுக்கு என்ன செய்துப்போம் பிரச்சனையே. ஏனென்றால் இந்த சரீரம்தான் இயேசுவோடு கூட என்ன செய்ய போகிறது? ஆளுகைக்கு வரப்போகிறது. இஸ்ரவேலர்களும் தேவனோடு கூட சேர்ந்து என்ன செய்ய போகிறாங்க? ஆளுகைக்கு வரப்போகிறாங்க. அதனால ஆளுகை செய்கிறவனுக்கு விரோதமாக எப்பொழுதும் சாத்தான் என்ன செய்வான்? யுத்தம் பண்ணிக்கிட்டே இருப்பான். சரி, அதனால் நம்ம இந்த அதிகாரத்தை படிக்கும்போது, நான் ஆளுகை செய்ய போகிறவன், அதனால் என் கூட அவன் என்ன செய்வான்? யுத்தம் பண்ணத்தான் செய்வான். நான் ஆளுகைக்கு வருகிறவன். ஸோ ஆளுகைக்கு போகிறவன் ஆளுகைக்கே போகலைன்னா அவன் கூட என்ன செய்ய மாட்டான்? சாத்தான் சண்டையே போட மாட்டான். ஏன்னா நீ என் கூட தான் இருக்கிறேன்னு சொல்லுவான். நம்ம கர்த்தரோடு கூட சேர்ந்து 1000 வருஷம் ஆளுகை செய்ய போகிறோம். அப்போ ஆளுகை செய்கிறவனுக்கு விரோதமாக அவனுடைய யுத்தம் என்ன செய்யும்? இருக்க தான் செய்யும். சரி, இப்போ இந்த 12ஆம் அதிகாரத்தில் ஒரு ஓமையை கர்த்தர் சொல்லுகிறார், யோவானுக்கு சொல்லுகிறார். இந்த ஓமை எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு பெரிய அடையாளம். வானத்தில் ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருக்கிறாள். அவள் பாதத்தின் கீழ் சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களும் உள்ள ஒரு கிரீடம் இருந்தது. வித்தியாசமான ஒரு காட்சி. இது யாரு? இந்த ஸ்திரீ யார்? தலையில் என்ன இருக்குது? சூரியன், காலில் சந்திரன், தலையில் ஒரு கிரீடம் இருக்குது. அதில் எத்தனை இருக்குது? 12 நட்சத்திரம் இருக்குது. அப்போ யாராக இருக்குது? இதை எழுதியிருக்கிறவர்கள் சொல்லுகிறார்கள், 12 நட்சத்திரங்கள் உள்ள ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அப்படி என்றால் ஸ்திரீ என்றாலே இஸ்ரவேலை தான் குறிக்கிறது. ஆனால் எனக்குள்ள ஒரு வெளிப்பாடு நான் சொல்கிறேன். அவங்க எழுதியிருக்கிறாங்க, இஸ்ரவேலை சுமக்கிற நம்முடைய தேவன், 12 நட்சத்திரங்களும் 12 கோத்திரங்களை சுமந்து கொண்டிருக்கிற என்னுடைய இரட்சகர் தான் இந்த இடத்துல உருவமாக சொல்லப்படுகிறார். அவருக்கு மேலே சூரியன், அவருக்கு கீழே சந்திரன். அப்படின்னா என்ன அர்த்தம்? வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி. இந்த பாதபடியில் இருக்கிற தேவன் அவர் யாரை கையில் வச்சிருக்கிறாரு? 12 நட்சத்திரங்களை, 12 கோத்திரங்களை தன் கையில் வைத்திருக்கிறார். இப்போ இந்த 12 நட்சத்திரங்கள் உள்ளதான அல்லது 12 கோத்திரங்கள் அடைந்ததான ஒரு தேசம், இஸ்ரவேல் தேசம், இப்போ என்ன செய்ய போது பாருங்க. 2ஆம் வசனத்தில், அவள் கர்ப்பவதியாயிருந்து ஒரு பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். ஆண்டவர் கையில் இருக்கிறதான இஸ்ரவேல் தேசம் ஒரு பிள்ளையை பெறப்போகுது. உபத்திரவ காலத்தில் யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள போகிறார்கள். இன்றைக்கி அவங்க என்ன செய்ய மாட்டேங்கிறான்? இயேசுவை ஏற்றுக்க மாட்டேங்கிறான். எவ்வளவுதான் சொன்னாலும் சரி, இயேசு அவங்க ஊர்லேயே பிறந்து, அவங்க ஊர்லேயே வளர்ந்து, அவங்க ஊர்லேயே ஊழியம் செஞ்சு, அவங்க ஊர்லேயே மடிந்தாலும், அவங்க ஊர்லேயே எழுந்தருளி போனாலும் இப்போ இயேசு என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க? யூதர்கள் நம்ப மாட்டேங்கிறாங்க. ஆனால் மகா உபத்திரவ காலத்தில் ஒரு பெரிய கூட்டம் யாரை ஏற்றுக்கொள்ளும்? இயேசுவை ஏற்றுக்கொள்ளும். இப்போ அந்த கூட்டம் இப்போ என்ன செஞ்சிட்ருக்கு? பிரசவ வேதனையில் நிற்கிது. இயேசுவை பெற்றெடுக்கக்கூடிய நிலையில் உபத்திரவத்தின் மத்தியில் அந்த இஸ்ரவேல் ஜனம் நிற்கிறது. இப்போ 3ஆம் வசனத்தை பாருங்க. வேறொரு அடையாளம் வானத்தில் காணப்பட்டது. அது 7 தலை, 10 கொம்பு,
தன் தலையின் மேல் 7 முடிகளை உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம். இது யாரு? நமக்கு நல்லாவே தெரியும், பழைய பாம்பாகிய லூசிபர். அவன்கிட்ட தான் அவ்வளோ அதிகாரம் இருக்குது. சோத்திரம். பிசாசு இப்போ எங்கே இருக்கிறான்? லூசிபர் எங்கே இருக்கிறான்? 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. எங்கே இருந்து? 8ஆம் வசனம். வானத்தில் அவர்களுக்கு இருந்த இடமும் காணப்படாமற் போயிற்று. 7ஆம் வசனத்தின் துவக்கத்தில் வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. அப்போ இந்த லூசிபர் இப்போ எங்கே இருக்கிறான்? வானத்தில் இருக்கிறான். வானத்தில் இருந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்தோத்திரம், 10ஆம் வசனத்தில் கடைசி பாகம் பாருங்க. அவருடைய கிறிஸ்துவின் இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறதவன். பிசாசு வானத்தில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னா, நம்மளை குறித்து ஆண்டவர்கிட்ட என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்? குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். இன்னைக்கு என்ன குற்றம் சொல்லியிருப்பான்? கொஞ்சம் யோசனைப்படி சொல்லுங்களேன். இன்னைக்கு என்ன குறித்து பிசாசு என்ன குற்றம் சொல்லியிருப்பான்? ஆண்டவரே, அவன் பிள்ளை எபனேசர்னு சொல்லுதேரு, அவன் ஊழியக்காரன்னு சொல்லுதேரு, அவன் இன்னைக்கு பைபிளே படிக்கல. உடனே ஒரு ரிப்போர்ட்டு. அடுத்தது, அவன் பைபிள் படிச்சுட்டான் ஆனால் ஜபமே பண்ணலை, ஒரு ரிப்போர்ட்டு. இப்படி டெய்லி நான் செய்கிற தவறுகளை சொல்கிற வேலை யாருக்கு? சாத்தானே. எவ்வளோ நல்ல வேலை பார்த்தீங்களா? தோற்றம். இதே வேலையை பாஸ்டர் பிரசங்கத்தில் நீ பைபிள் படிக்கலேன்னு சொல்லிட்டா என்ன வந்துடுது? நமக்கு கோபம் வந்துடும். 4 பேருக்கு முன்னால் பாஸ்டர் என்ன பார்த்து பைபிள் படிக்கலேன்னு சொல்லிட்டார, நான் சொல்லி நீங்கள் கோபப்பட்டால் அது உங்களுக்கு லாஸ். நீங்கள் பைபிள் படிக்காமல் இருந்து உங்களை குறித்து பிசாசு மேலே சொன்னால் பிரச்சனை. இப்போ அவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்? இன்றைக்கும் நம்மளை பற்றி ஆண்டவர்கிட்ட எதையாவது போட்டு கொடுக்குறான். ஆண்டவரே சரி, என் பிள்ளை ஏதோ பலகீனத்தில் இன்றைக்கி படிக்காமல் விட்டான், ஏதோ ஜெபம் பண்ணாம விட்டான் அப்படின்னு ஆண்டவர் அமைதியாக இருந்தாலும் அது எப்படி அமைதியாக இருக்கலாம்? நீர் உன் பிள்ளை நீ பைபிள் படித்தானா? பைபிள் படிக்கல, ஜெபம் பண்ணல, அவனை தண்டியும் உடனே இல்லை, அந்த பெர்மிஷன் எனக்கு தாரோ, நான் அவனை என்ன செய்கிறேன்? அடிக்கிறேன். இதுதான் இன்னைக்கு சாத்தான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். இந்த உண்மையை மட்டும் ஒரு விசுவாசி தெரிஞ்சுக்கிட்டான்னா அவன் என்ன செய்ய மாட்டான்? தப்பே பண்ண மாட்டான். இது தெரியாதனால தான் நிறைய விசுவாசிகள் என்ன செய்யுது? தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நான் சின்ன தப்பு தான் சொன்னேன், பைபிள் படிக்காது, ஜெபம் பண்ணாது. நிறைய தப்புலாம் இருக்கு. நான் செய்கிற தவறுகளை யாரும் என்ன செய்யறதில்ல, பார்க்கறதில்ல அப்படின்னு நினச்சிக்கிட்டு உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. சொல்லுங்க பார்ப்போம். பூனை கண்ணை மூடிட்டு தான் என்ன செய்யும்? பால் குடிக்கும். அது குடிக்கும்போது என்ன நினைக்குது? உலகமே இருந்துட்டு யாரும் என்ன பார்க்கலன்னு. கண்ணை மூடின பிறகு எப்படி தெரியும்? தோத்திரம். அப்போ இந்த பிசாசு பாருங்க, இன்றைக்கு என்ன குறித்து, தேவ ஜனங்களை குறித்து அங்கே அழகான வசனம் இருக்குது. நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு. நம்முடைய சகோதரர் என்னை குறித்து, உங்களை குறித்து, விசுவாசிகளை குறித்து, ஒவ்வொருத்தரை குறித்து பரலோகத்தில் வானத்தில் உட்காந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான்? ரிப்போர்ட்டர். இந்த பிரசங்கம் பண்ணும்போது இது அவன் காதில் என்ன செய்யும்? கேட்கும். அடப்பாவி, என்ன பச்சா பேசுகிற, உன்னை ரிப்போர்ட்டர் நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீ என்ன குறித்து யாருக்கு ரிப்போர்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கிற? தோத்திரம். இயேசுவுக்கு ரிப்போர்ட் கொடுக்குற. பிசாசும் ரிப்போர்ட் கொடுக்குறான். நமக்காக நியமிக்கப்பட்ட தூதர்களும் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. தூதர் என்ன ரிப்போர்ட் கொடுப்பான்? ஆண்டவரே, இன்னைக்கு உன் பிள்ளை ஃபாஸ்டிங் இருக்கான், அவன் ஜெபம் உபவாசம் இருக்கான்னு முடிவு எடுத்த உடனே என்ன செஞ்சிருவான் பிசாசு? ஃபாஸ்டிங்காக இருக்கிற, இரு இரு, என்னைக்கும் வராத பசி என்ன செய்யும்? அத்து பிடிக்கிட்டு வரும். கொலை நடுங்கும், கை காலெலாம் கிடு கிடு கிடுன்னு ஆடுது. ஏன்? நீ இன்னைக்கு ஃபாஸ்டிங் இருக்க போகிற. உடனே தேவதூதன் என்ன செய்கிறான்? உன் பிள்ளை ஃபாஸ்டிங் இருக்க போகிறான், ஐயா அவனுக்கு என்ன செய்யுங்க? பலனை கொடுங்க.
இன்னைக்கு அவன் ஜெயிச்சிடணும். ஃபாஸ்டிங் இருந்து அவன் என்ன செஞ்சிடணும்? சாத்தானை ஜெயிச்சிடணும். அவனுக்கு பலனை கொடுங்க. உடனே ரிப்போர்ட் ஆண்டவர் பார்க்குறார், என் பிள்ளை ஃபாஸ்டிங் இருக்க போகிறான், தேவதூதன் அனுப்புகிறார், போய் என் பிள்ளை என்ன செய். இது நடக்குமா? இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் என்ன செய்கிறாரு? ஜெபம் பண்ணுறாரு. 3 பாவி நல்ல பரிசுத்தவான்களை கூட்டிகிட்டு போயிருக்கிறார். எப்போ என் கூட ஜெபம் பண்ண வாங்க. நல்ல வேலை நீங்கள் எல்லாம் வந்ததுக்காக தோத்துறோம். அல்லேலூயா. 3 பரிசுத்தவானை கூட்டிகிட்டு போய், எப்போ வாங்கப்பா, நான் ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன், என் கூட சேர்ந்து 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னாரு. கூட்டிகிட்டு போன நல்ல ஆட்கள் தான். பேதுரு, யோவான், யாக்கோபு, டாப்பஸ்ட் ஆட்கள் தான். கூட்டிகிட்டு போய் ஜெபம் பண்ணுங்கன்னா என்ன செஞ்சானு? எனக்கு ஒரு கேள்வி, ஏன் இவன் தூங்கினான்? இல்லை, சாப்பிடலை. இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணுற நேரமே என்ன நேரம்? தூங்குற நேரத்தில் போய் ஜெபம் பண்ண சொன்னா எப்படி? பகலில் ஜெபம் பண்ண சொல்லியிருந்தா கூட ஜெபம் பண்ணியிருப்பாங்க. இயேசு கிறிஸ்து ராத்திரியில் போய், நீ 1 மணி நேரம் என் கூட ஜெபம் பண்ணுங்க. ஒன்றே தூக்க நேரம். பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது, அவர்கள் துக்கத்தினால் ஏற்கனவே மனசில் நிறைஞ்சிட்டு இயேசு என்ன செய்ய போகிறாரு? இருப்போம் நம்மளை விட்டு போக போகிறாரு. ஏசுவே சிலை அடிக்க போகிறான்னு. அடப்பாவிகள், இத்தனை வருஷம் இவரை நம்பி தான் வந்தேன், போட்டை விட்டேன், வலையை விட்டேன், எல்லாத்தையும் விட்டு வந்தேன், இப்போ இவர் போக போகிறாரு. துக்கம் வேற தொண்டையை அடைக்குது. வரும். உங்களுக்கு வரலன்னே நீங்கள் வித்தியாசமான ஆளுப்பிய. துக்கம் ஓவர் ஆச்சுன்னா தூங்கி விழுந்துருவோம். அப்போ பைபிள் சொப்பு தப்பாயிருமா? இப்போ நீங்கள் துக்க வீட்டுக்கு போங்க, துக்கத்தில் இருக்கிறவன் தூங்கிட்டு இருப்பான். அதுதான் சொல்றேன், அவனுக்கு தான் ஒரிஜினல் துக்கம். நம்மெல்லாம் பேருக்கு அழுவோம், ஐயோ போயிட்டாரே நல்ல பிரதர் அப்படின்னு கொஞ்சம் கதை விடுவோம், நம்ம தூங்கிடுவோம். துக்கம் நிறைய இருக்கிறவன் நம்மளே சொல்லுவோம் தெரியுமா? குடும்பத்தில் உள்ளவங்களை பற்றி, கொஞ்சம் போய் நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, தூங்கிட்டு வாங்க, பார்ப்போம், ரொம்ப அழுதுறாதீங்க, நம்மளே சொல்லுவோம்ல அவங்களுக்கு. அப்புறம் என்ன? அப்போ துக்கம் இருக்கிறவன் தூங்குவான். இப்போ இவங்களுக்கு துக்கத்தின் மிகுதினால் என்ன செஞ்சிட்டாங்க? தூங்கிட்டாங்க. 2வது காரணம், இயேசு கிறிஸ்து பார்க்குறாடே, ஜெபமான கூட்டு வந்தால் தூங்கோட வந்திருக்கீங்க நீங்கள். ஓன் துக்கத்தை விட ஏன் துக்கம் அதிகம்? ஏசு ஏன் தூங்கலை? பைபிள் படி இவனுக்கு துக்கம் ஏசுநாதர் போறாருன்னு துக்கம். இயேசுவுக்கு துக்கம் என்ன? அவருக்கு தான் டாப்பஸ்ட் பிரச்சனை, சிலுவை மரணம், சர்வலோகத்தின் பாவத்தை சுமக்கணும். அவருக்கு ஏறின துக்கத்தில் அவரால் முடியலை. கேட்குறாரு, எனக்கு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுறா. எதுக்கு ஃபாஸ்டிங் போடும்போது சபையில் விசுவாசிகளை கூப்பிடுறோம்? பாஸ்டர் ஒத்தையில உட்காந்து ஜெபம் பண்ண முடியாதா? முடியும். இந்த பாரத்தை நீங்களும் என்ன செய்யணும்? புரிஞ்சுக்கிடணும். எதுக்கு ஜெபம் பண்ணுறோம்? அந்த பாரத்தை சேர்ந்து தாங்கும்போது ஜெபம் என்ன செஞ்சிருது? சுலபமாக ஆயிடுது. இப்போ இயேசு கிறிஸ்து அவங்க கூட சேர்ந்து ஜெபம் பண்ணும்போது முடியலை, தூங்கிட்டானுவ. யார் பார்த்தா? இயேசுவுக்காய் நியமிக்கப்பட்ட தேவதூதன் பார்க்குறான். இப்போ இயேசு தளர்ந்துக்கிட்டு இருக்கிறார். பிதா கட்டளை கொடுக்குறாரு, என் பிள்ளை தளர்ந்து போகிறான், போய் அவனை என்ன செய்? பலப்படுத்து. ஒரு தேவதூதன் தோன்றி இயேசுவை பலப்படுத்தினான். நான் ஆண்டவரை நம்புகிறேன், நான் சோர்ந்து போகும்போதெல்லாம் என்னை பலப்படுத்த ஒரு தேவதூதன் வருவான். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். என்னை குறித்து குற்றஞ்சாட்டுகிறதுக்கு ஒரு தூதன் எப்படி மேலே இருக்கானோ, என்னை பலப்படுத்துகிறதுக்கு ஒரு தூதன் என் கூடவே இருக்கு. கர்த்தர் நல்லவர். இப்போ இந்த பிசாசு இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசுவாகிய மேசியாவை ஏற்றுக்கொண்டு இவர்தான் மேசியா அப்படின்னு சொல்ற ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுக்கிறார்கள். இந்த பைபிள் இருக்கு. அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடனே அவளை, அந்த பிள்ளையை அழித்து போடும்படி வலுசர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. அந்தி கிறிஸ்து ரெடியா இருப்பான். இவங்க மேசியா இல்லை, நீ இல்லை, மேசியா இனிதான் வரப்போகிறாரு, அவர் ஏற்கனவே வந்து சிலுவையில் மறிச்சிட்டாருன்னு சொல்லி ஏற்றுக்கிட்ட உடனே ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சு. ஆண் பிள்ளை பிறந்த உடனே அந்த பிள்ளை எங்கே எடுத்துக்கொள்ளப்பட்டது? பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. இயேசுதான் உண்மையான தெய்வம்னு சொல்லி யூதர்கள் அறிந்த உடனே பரலோகம் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டு. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இயேசு கிறிஸ்துவனுடைய பல ஆண்டுகளுடைய ஆசை. ரோமர் நிருபம் 10ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற ஒரு வார்த்தை, 10:1 வாசித்து பாருங்க. ரோமர் 10:1. இஸ்ரவேலர்
இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாயிருக்கிறது. பவுலுக்கு ஒரு ஆசை, என்னதான் புறஜாதிகள் இயேசுவை ஏற்றுக்கிட்டாலும் பவுல் மனசு எதை அடிச்சுக்கிட்டு யூதர் ரட்சிக்கப்படணும், இஸ்ரவேலர் ரட்சிக்கப்படணும் ஆசையும் விண்ணப்பத்தையும் பண்ணினா. ஆனால் ரட்சிக்கப்படலை. ஆனால் இந்த உபத்திரவ காலத்தில் யூதர்கள் ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே பரலோகம் என்ன செஞ்சுட்டு போம், சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டு. பரலோகத்தில் பெரிய சந்தோஷம். யூதர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள், யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். சரி, இப்போ அந்த 6ஆம் வசனத்துக்கு வாங்க. ஸ்திரீயானவள் வனாந்தரத்துக்கு ஓடி போனாள். யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது தேவன் மகிமைப்படுகிறார். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட யூதர்களுக்கு பிரச்சனை. அந்தி கிறிஸ்து அது வரைக்கும் அமைதியாக இருந்துட்டு இப்போ என்ன செய்வான், யூதர்கள் இயேசுவை மேசியா தான், நீ மேசியா இல்லை அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவித்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே இந்த அந்தி கிறிஸ்து இந்த யூதர்களுக்கு விரோதமாக என்ன செய்வான், தாக்குதலை தீவிரப்படுத்துவான். அப்படி தீவிரப்படுத்தும் போது இந்த ரட்சிக்கப்பட்ட இயேசுவை ஏற்றுக்கொண்ட இந்த யூதர்கள் அந்தி கிறிஸ்துவுக்கு தப்பும்படி எங்கே போவாங்க, வனாந்தரத்துக்கு ஓடி போவார்களா? அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த நாட்களில் இவர்கள் தப்பி பிழைப்பதற்கென்று சில கெபிகள், சில குகைகள் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கும். இன்னைக்கு இஸ்ரவேலர் இதே யூதர் இந்த வசனத்தை படிச்சுக்கிட்டு இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். உபத்திரவ காலத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடக்கும். அப்போ யூதர்கள் இந்த இடத்துக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு பதுங்கு குழிகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய செஞ்சுட்டு அங்கே கொண்டு போய் பைபிளை வச்சுக்கிட்டு இருக்காங்களாம். பைபிளை ஏற்கனவே இப்போ ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏனென்றால் அந்த நாட்களில் அப்படி யூதர்கள் ஓடி வரும் பொழுது அவர்கள் இந்த வேதத்தை எடுத்து படித்து இதை நம்மை குறித்தல்லவா எழுதியிருக்கிறது, நமக்கு பாதுகாப்பு கிடைச்சிட்டேன்னு சொல்லி அன்னைக்கு சந்தோஷப்படுறதுக்காக இன்னைக்கு என்ன செய்தது, செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. நம்ம ஆண்டவரும் நம்ம ஒரு நாள் ரட்சிக்கப்படுவோன்னு சொல்லி நமக்காக ஒரு சபையை ஆயத்தம் பண்ணி இவன் இந்த சபைக்குள்ளே வந்துடுவான்னு சொல்லி நமக்காக ஒரு சபையை உருவாக்கினார் பார்த்தீங்களா? அதே போல தான் இன்றைக்கு யூதர்களுக்கான ஒரு பாதுகாப்பின் இடம் என்ன செய்யுது, ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. இப்போ இந்த ஸ்திரீ அந்த ஆயத்தப்பட்ட இடத்துக்கு ஓடி போன உடனே பிசாசு பார்க்குறான், இந்த யூதர்கள் பெற்றுக்கொண்ட இயேசுவையும் கொல்ல முடியல, இயேசுவை ஏற்றுக்கொண்ட சபையாகிய இஸ்ரவேலரையும் கொல்ல முடியல. இப்போ என்ன பண்ணிட்டான், இவன் கோபம் திரும்புது. 7ஆம் வசனத்தில் பாருங்க, வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. யுத்தம் உண்டானோடனே மிகாவேலும் அவனை சார்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பம் அதை சார்ந்த தூதர்கள் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. சோத்திரம். இப்போ பிசாசு வானமண்டலத்தில் நடந்த யுத்தத்தில் தோல்வி அடைகிறான். தோல்வி அடைஞ்ச உடனே தேவன் இதுவரைக்கும் பொறுமையாக இருந்தவர் இனி பொறுமையாக இல்லாமல் ஒரே மிதி. பிசாசு என்ன செஞ்சிட்டாரு, ஒற்றை மிதி. மிதிச்ச மிதியில் வானத்திலேருந்து டைரெக்டாக எங்கே வந்துட்டா, இப்போ பூமிக்கு வந்துட்டான். அதனால தான் நம்ம நல்லா படிச்சுக்கிடணும். பிசாசு இப்போ தன்னுடைய சிங்காசனத்தை கூடாரத்தை எங்கே போடலை, பூமியில் போடலை, அவன் வானத்தில் போட்டிருக்கிறான். எப்போ பூமிக்கு வருவான், மகா உபத்திரவ காலத்தில் தான் அவன் பூமிக்கு என்ன செய்கிறான், வருகிறான். கீழே வரும்போது இந்த பிசாசுக்கு என்ன கோபம் வருது பாருங்க. ஸ்தோத்திரம். 13ஆம் வசனம். அறிந்து அந்த ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரீயை துன்பப்படுத்தினது. மகா உபத்திரவ காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை அந்தி கிறிஸ்து கொடுப்பான். சாதாரண நெருக்கடிலாம் இருக்காது, மிகப்பெரிய நெருக்கடி. உடனே 14ஆம் வசனத்தில் ஸ்திரீயானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரை காலங்களும் போஷிக்கப்படத்தக்கதாக வனாந்தரத்தில் உள்ள இடத்துக்கு பறந்து போகும்படி பெருங்கழுகின் 2 பார்த்தீங்களா,
பிசாசு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளை அழிக்கிறதுக்கு அவன் என்னெல்லாம் வேலை உண்டா பண்ணுவான். இன்னைக்கு கர்த்தர் நம்மளை அப்படி ஜெபத்தில் நடத்தினார். என்ன வேலைலாம் பண்ணுவான், கீழ்த்தரமாக கூட வேலை செய்வான். பிசாசு இந்த சபையை அழிக்கிறதுக்கு அவன் திட்டம் போட்ட உடனே அவன் என்ன செஞ்சானா, ஸ்தோத்திரம், இப்போ ஆண்டவர் சபையை காப்புறதுக்காக 2 சிறகை கொடுத்து இதை பறக்க வச்சிட்டாரு. இந்த பறக்கிறதுல என்னென்னா துரிதமாய் தப்பிக்கொள்வார்கள், வேகமாக போவாங்க. போய் ஆண்டவர் ஆயத்தம் பண்ணினதான அந்த மறைவிடங்களுக்குள்ளே ஒளிந்து கொள்வாங்க. ஒளிந்து கொள்ளு பறக்கும்போது துரிதமாக இவங்க ஓடும்போது என்ன செய்கிறான் பாருங்க. 15ஆம் வசனம், வெள்ளம் கொண்டு போகும்படி பூமியானது ஸ்திரீக்கு உதவியாக பிசாசு சபையை கொல்றதுக்காக என்ன வேணாலும் செய்வான். இங்க வெள்ளம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. வெள்ளம்னா என்னது, சோதனை, மிகப்பெரிய சோதனையை அந்த ஸ்திரீக்கு அந்த சபைக்கு நேராக விடுறான். இந்த சோதனை அந்த சபைக்கு நேராக விடப்பட்ட உடனே கர்த்தர் பூமியை என்ன செய்கிறாரு, பிளக்க பண்ணுகிறார். பைபிளில் பூமி பிளந்த இடம் இன்னொரு இடம் இருக்குது தெரியுமா, இந்த தாத்தான் அபிராவ் கூட்டம் அவங்க நின்றுக்கிட்டு இருக்கும்போதே பூமி பிளந்து மூடிச்சு, உயிரோடு 209 பேர் செத்தான். இதே போல் உபத்திரவ நாட்கள் என்ன செய்யும், பூமி பிளந்து அந்த உபத்திரவத்தை அந்த துன்பத்தை பூமி உள்ளே வாங்கிக்கும். அவ்வளோ பெரிய நெருக்கத்தை உள்ளே வாங்கிக்கும். வாங்கி கொண்டு அந்த அந்த ஸ்தோத்திரம் சபை தப்பித்து கொள்ளுகிறது. 17ஆம் வசனம், ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு இப்போ யூதர்கள் தப்பிச்ச உடனே பாக்கி யார் இருக்கிறா? நான் ஏற்கனவே சொன்னேன், கைவிடப்பட்ட ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கைவிடப்பட்ட கூட்டம் என்ன செய்யும், ஏசு 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 சாட்சியாக வாழ்வேன், அந்த கிறிஸ்துவை உன்னை கும்பிட மாட்டேன், போன்னு சொல்லிக்கிட்டே இருப்போம். பார்த்தீங்களா, இப்போ அங்கேயும் ஆள் ஜெயிக்க முடியல. பிசாசால யாரை ஜெயிக்க முடியல, யூதர்களை ஜெயிக்க முடியல. உடனே என்ன செய்வான், ஏற்கனவே ஏசு ஏசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கார் ஒரு கூட்டம் இருக்குது, அவங்களுக்கு நேரம் இவன் யுத்தம் தொடங்கும். இதுதான் மகா உபத்திரவ காலத்தினுடைய யுத்த தொடக்கம். ஸ்தோத்திரம். இது பூமியில் நடக்கும். பரலோகத்தில் ஒரு காரியம் நடக்கு பாருங்க. ஸ்தோத்திரம். பரலோகத்தில் ஒரு காரியம் நடக்குது. 10ஆம் வசனத்தை வாசிப்போம். 10ஆம் வசனம், சத்தம் உண்டாகி போனான். 12ஆம் வசனத்தில், ஆகையால் பரலோகங்களே களிகூறுங்கள், தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து சொல்ல கேட்டேன். பரலோகத்தில் பெரிய சந்தோஷம். பிசாசு தள்ளப்பட்டு போனான், ஆண்டவருக்கு மகிமை உண்டாயிற்று. அதனால பரலோகம் சந்தோஷப்பட்டுட்டு ஒரு செய்தியை பூமிக்கு சொல்லுங்க. பல நேரத்தில் நம்ம எல்லாரும் சொல்லி ஜெபிக்கிற ஒரு வசனம் இருக்குது. என்ன வசனம்? பிசாசானவனுக்கு கொஞ்ச காலம் உண்டென்று அறிந்து அப்படின்னு சொல்லுவான். பிசாசுக்கு கொஞ்ச காலங்கிறது இப்போ இல்லை. இது எப்போ? உபத்திரவ காலத்தில் தான் கொஞ்ச காலம். இப்போ பிசாசுக்கு எவ்வளோ காலம்? எப்படி சபைக்கு எவ்வளோ காலம் கீழே இருக்குதோ அதே போல் அவனுக்கு இருக்குது. இப்போ அவனுக்கு கொஞ்ச காலம்லாம் கிடையாது. இந்த கொஞ்ச காலம் என்பது 3.5 ஆண்டுகள். மகா உபத்திரவ காலத்தில் பிசாசு கணக்கு பண்ணிடுவான், இன்னும் கொஞ்ச காலம்தான் இருக்குது அப்படின்னு. என்ன அர்த்தம்? 3.5 வருஷம்தான் இருக்குது. அதுக்கு பிறகு நம்ம சாப்டரு க்ளோஸ். என்ன நினைச்சாலும் தப்ப முடியாது. நம்ம இந்த அதிகாரத்தை வெளிப்படுத்துகிற கடைசியை படிக்கும்போது புரிஞ்சுக்குவோம். இந்த 3.5 வருஷம் முடிவில் பிசாசு எங்கே போகிறான் அதை புரிஞ்சுக்கிட்டு தான் கொஞ்ச காலம் இருக்குதுப்பா, தீவிரமாக இறங்குவோன்னு சொல்லி நினைச்சுமா மகா உத்தரவத்தை அனுமதிப்பான்.
இப்போ இதிலேருந்து ஒரு சின்ன விளக்கத்தை சொல்கிறேன். இப்போது என்னுடைய வயது ஒரு 55 வயசு வச்சுக்கோங்க. பைபிள் படி நான் இன்னும் எத்தனை வருஷம் பூமியில் இருப்பேன்? பலத்தின் மிகுதியால் 80. 55 80 55 போச்சுன்னா ஒரு 25 வருஷம். அதுதானே 25 வருஷம் வச்சுக்கோங்களேன். பிசாசு இப்போ என்கிட்ட ரொம்ப போராட மாட்டான். அவனுக்கு தெரியும் இவன் உயிர் எப்போ போகணும். சரிங்களா? ஒரு 70 75 வரும்போது பைய வருவான். இன்னும் 5 வருஷத்தில் என்ன செய்வான்? செத்து போயிடுவான். இந்த 75 தான் உச்சக்கட்ட போராட்டம் இருக்குது எனக்கு. இன்றைக்கி உலகத்தில் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, 2 வயசுலையும் நம்ப முடியலை, 60ஐயும் நம்ப முடியல. யார் எப்போ பாவம் செய்வா? நேற்றைக்கு நான் ஒரு மீட்டிங்காக போயிருந்தேன். அந்த மீட்டிங்கில் ஒரு பிரதர் சொன்னார், பாஸ்டர் ஒரு சின்ன பையன் மிஞ்சி போன ஒரு 10 வயசு 12 வயசு இருக்குது பாஸ்டர், என் கடைக்கு சாப்பிட வந்தான். 3 ரொட்டி 3 தோசை தின்னு முடிச்சுட்டு பறந்துட்டான் பாஸ்டர். துட்டு கொடுக்கல. டேய் என்னன்னா ஆளை எங்கே போனானே தெரில. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இந்த வயசுலேயே இந்த கள்ளத்தனம் எப்படி வந்துச்சுன்னு தெரியல. இன்னொரு காரியம் சொன்னார், அவனே போலதான் இருக்கான் பாஸ்டர், இந்த வயசில் தண்ணி அடிச்சுட்டு வந்து போராட்டத்தின்னு தான். எனக்கு பயமாக இருக்குது. இந்த வயசில் இவனுக்கு தண்ணி அடிக்க சொல்லி கொடுத்தது யார்? ஸ்தோத்திரம். எந்த வயசில் யார் தப்பு பண்ணுவான்னு இப்போ நம்மளால் இமேஜ் பண்ணவே முடியலை. அப்போ என்னென்னு புரிஞ்சுக்கோங்க, பிசாசு ஒரு மனிதனுடைய ஜீவன் எடுக்கப்படுகிற நாட்களை தேவன் எப்படி கணிக்கிறாரோ அப்படியே பிசாசும் கணிச்சிட்டு இந்த கடைசி கட்ட போராட்டத்தை தீவிரப்படுத்துவோம். அதனால தான் நான் நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். இந்த உயிர் போகிற நிறையில் படுக்கையில் படுத்து கிடப்போம் பார்த்தீங்களா, அவங்களுக்கு போய் நீங்கள் ஆப்பிளும் ஆரஞ்சு வாங்கி கொடுக்காதீங்க. என்ன செய்யக்கூடாது? படுக்கையில் உயிர் ஊசலாடுது, ரொம்ப போராட்டமாக இருக்குதுன்னு சொல்லி அந்த இடத்துல போய் நீங்கள் ஆப்பிளும் ஆரஞ்சு வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறத விட அவங்க பக்கத்தில் உட்காந்து என்ன பேசணும்? வசனத்தை பேசணும், வேத வசனத்தை பேசணும், இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை பேசணும். ஏன்னா இந்த கடைசி நேரத்தில் பிசாசு இவர்களை இயேசுவை மறுதலிக்க முடியாத நிச்சயமாக பயங்கரமாக போராடுவான். இதெல்லாம் நான் நேரில் பார்த்துருக்கேன். பயங்கரமாக போராடுவான். விசுவாசத்தை மறுதலி, உன் இயேசுநாதர் உன்னை இப்படி படுக்கையில் போடணுமா, நீ எப்படிலாம் உத்தமமாக பின்பற்றின, உன்னை இயேசு கைவிட்டுட்டாரு அப்படின்னு இப்படி ஏடா கூடமெல்லாம் சொல்லுவான். இப்போ நம்ம அவங்க கூட இருந்து வசனத்தை சொன்னீங்கன்னா இப்போ வசனம் உள்ளே போகும். வசனம் உள்ளே போன ஏற்கனவே இந்த வசனம் கேட்டிருப்பாங்களா, இந்த வசனமும் அந்த வசனம் மெர்ஜ் ஆகும்போது அவனுக்குள்ளே இருக்கிற விசுவாசம் என்ன செய்யும்? பலப்பட ஆரம்பிச்சிடும். அப்போ அவன் என்ன சொல்லுவான்? இல்லை பிசாசே, நீ என்ன சொன்னாலும் சரி, எனக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம் இருக்குது, என்ன வசனத்தை ஞாபகப்படுத்துகிறான். அவன் விசுவாசத்தில் பலப்பட்டு அந்த மரண போராட்டத்தில் தப்பி அவன் ஜெயிச்சிருவான். அல்லேலூயா. இதுதான் கொஞ்ச காலம். இந்த கொஞ்ச காலத்தை அவன் கண்டுபிடிச்சிக்குவான். சபை விசுவாசிகளாக நாம் என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். நேற்றுக்கு ஒரு விசுவாசி வீட்டில் நைட்டு மீட்டிங் முடித்து சாப்பிட்டேன். அந்த விசுவாசி, பாஸ்டர் எங்கள் அம்மா உயிரோடு இருக்காங்க, ஜோம் பண்ணிக்குவாங்க. என்ன? அப்படியா சிஸ்டர், ஜோம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. தோத்துறோம். அவங்க அம்மான்னு சொன்னோன்னே வயசு தானே கேட்டேன். அவங்க அம்மாவில் அவங்க பாட்டி 102 102 எங்கே இருக்குது? தூத்துக்குடி வாகக்குளத்தில் ஒரு சின்ன கிராமத்தை. தூத்துக்குடியில் இப்போ அவங்க இருக்கிறாங்கன்னா மாடிப்படி டெய்லி ஏறி இறங்குது. நான் அரண்டுட்டேன். பாஸ்டர் அதை விட ஆச்சரியம்னா இந்த மாடிப்படியிலையும் ஏறி இறங்குது. இப்போ என்ன கேட்க தெரியுமா? நொங்கும் பதினியை கொண்டாங்குது. சின்ன வயசுல இருந்து என்ன சாப்பிட்டுட்டான்? நொங்கும் பதினியும் கருப்பட்டியே தின்னு 102 வயசு சாகலை. இயேசுநாதரே நல்ல கிருபையை கொடுத்துருக்கீங்க. நான் அம்மா இயேசுவை ஏற்றுக்கிட்டாங்களா? நல்ல விசுவாசி பாஸ்டர், நல்ல விசுவாசியாக இருக்காங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓடட்டுன்னு வண்டி இன்னும் 102 ஓடட்டு. ஏன் சொல்கிறேன்னா, கொஞ்ச காலத்தை சத்துரு அறிந்து கொள்வான். அவனுடைய போராட்டம் என்ன செய்யும்? இன்னும் தீவிரப்படும். ஆகவே பரலோகங்களே, அதில் வாசமாக இருக்கிறவர்களே விழித்துக் கொள்ளுங்கள். பிசாசு என்ன செய்யணும்? கொஞ்ச காலம் தெரிஞ்சுக்கிட்டு போராடுவான். சோத்திரம். இப்போ ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறார்? நமக்கு செய்தி வேணும்ல. 11ஆம் வசனத்தை வாசிங்க. நமக்கு என்ன செய்தி? மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும், உயிரே போகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி, எதற்கு தப்பும்படி? பிசாசுக்கு தப்பும்படி
என் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் என்னுடைய சாட்சியின் வசனத்தினாலும். அல்லேலூயா. எனக்கு செய்தி அதுதான். என்னதான் பிசாசு போராட்டத்தை கொண்டு வரட்டு, உன்னை ஜெயிக்கிறதுக்கு 2 ஆயுதத்தை கையில் கொடுத்துருக்கிறார். முதல் ஆயுதம் என்ன? ஆட்டுக்குட்டியின் ரத்தம். ஏன் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் நம்ம கையில் கொடுக்குறாரு? அந்த ரத்தம் ஏற்கனவே அவனை என்ன செஞ்சுட்டு ஜெயிச்சிட்டு. ஸோ ஏற்கனவே ஜெயித்த ஒரு ரத்தத்தை கையில் கொடுத்துட்டாரு. 2வது ஆயுதம் என்ன? இறக்க சாட்சி. ரொம்ப முக்கியம். பிசாசுகிட்ட ஏமாற்றவே முடியாது. நம்ம சாட்சியை கரெக்டாக காத்துக்கிட்டா போதும். நம்ம ஓட்ட சாட்சியெல்லாம் சொல்ல முடியாது. பிசாசு டபக்குன்னு பிடிச்சிக்குவோம். என்ன கதை விடுதியா, உன் சாட்சியன்னு சொல்லட்டா, நேற்றுக்கு உட்காந்து என்ன பேசினேன் அப்படின்னு பாத்திமா சிஸ்டர்கிட்ட கேட்க அனுப்பிச்சுக்குவோம். கேட்பானா கேட்க மாட்டேனா? நேற்றுக்கு உட்காந்து நீயும் அந்த சிஸ்டரும் உட்காந்து இந்த பாஸ்டருக்கு விரோதமாக பேசினே இல்லை, என்ன பெரிய சாட்சி சொல்லுதே, உன் சாட்சியே தானே சொல்லி முடிச்சு. அப்போ ஏன் சாட்சியினால் சத்துருவை ஜெயிக்கணும்னா ஏன் சாட்சி வேல்யூவாக இருக்கணும். அல்லையில சொல்லுங்க பார்ப்போம். இதை மட்டும் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுங்க. தயவு செய்து உட்காந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யாதீங்க, பேசாதீங்க. உன் சாட்சி கெட்டு போயிடும். உன் கெட்டு போன சாட்சியை வச்சு யாரும் ஜெயிக்க முடியாது. சாத்தானே ஜெயிக்கவே முடியாதுங்க. ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால ஜெயிக்கிறேன்னு சொன்னா அவன் சொன்னா வெறி கூட்டுப்பா, அந்த ரத்தம் ஜெயமுள்ள ரத்தம் தான், அதை சொன்னால் நானும் பயப்படுவேன். ஆனால் இன்னொரு ஆயுதம் இருக்குது தெரியுமா, அதை வச்சு ஒன்றை கவுத்திடுவேன். இல்லை இல்லையா? இப்போ நான் எதில் கவனமாக இருக்கணும்? ஏன் சாட்சி கவனமாக இருக்கணும். என் சாட்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த இடத்துல போனாலும் எதை காத்துக்கிடணும்? என் சாட்சியை காத்து. நான் ரொம்ப கவனமாக இருப்பேன். என்னுடைய சாட்சி ரொம்ப முக்கியம். என்னுடைய வாழ்க்கையில் நான்